a lot, guys. That's overall speaker session, and now we will open the floor to the question. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நிறைய லைக் ப்ரீவியஸா ஃபார்ம்ல கேட்டிருந்த கொஸ்டின் ஆல்மோஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ட்ரை டு கவர் இட். அவங்க பேசினாலே நிறைய கவர் பண்ணிட்டாங்க. ஃபியூ கொஸ்டின்ஸ் வி ஹேவ், பட் ஆடியன்ஸ் யாருக்காவது தே ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், நவ் இஸ் த டைம். So it's open to all panelists. எல்லாருமே ஒரு wonderful speakers and very inspiring humans. ரொம்ப நல்லா ரொம்பவே நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க எனக்கு ஆக்சுவலி. I have a very straightforward questions to everyone. So how do you handle failures? ஏன்னா you all changed ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த லைஃப் வந்துட்டு யூ ஆர் டெலிங், பட் வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் இல்லாம ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனே இருக்காது. ஸோ ஹவ் யூ ஹேண்டில் ஆர் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் த ஃபெயிலியர்ஸ்? Gina, shall I start with? Sure, Ji. Any speaker can answer any question. It's open floor. Ji, இல்ல ஃபெயிலியர்ஸ் இல்லாம கண்டிப்பா இருக்காது. நான் அதுக்கு ஒரே ஒரு மந்த்ரா தான், பிளான் யுவர் பெயின். இவ்வளவு வலி எனக்கு வரப்போகுது, என்னை இந்த மிதிக்க போறாங்க, இவ்வளவு வலிக்கும் எனக்கு. அது பினான்சியலா இருக்கலாம், இல்ல மான மரியாதையா இருக்கலாம். கண்டிப்பா ஒரு வலி இல்லாம ஒரு சேஞ்ச் இருக்காது கரியர் லைன்ல. கண்டிப்பா நான் நிறைய அதுதான் அந்த கன்ஃபியூசிங் மைண்ட் செட். நம்ம கிவ் அப் பண்ணிக்கிறது, நமக்கு ஒண்ணு வருமா வராதான்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குற வரைக்கும் அந்த வலி இருக்கும். நாம அதுல ஒன்ன ப்ரூவ் பண்ற வரைக்கும், நம்மளே நம்ம ரெகக்னைஸ் பண்ணிக்கிற வரைக்கும் அதுதானே வெற்றி நம்ம நினைக்கிறோம். அது the value will be anything. It may be $1 or it may be a recognition of your knowledge. எதுவா வேணா இருக்கலாம். அந்த ரெகக்னைசேஷன் கிடைக்கிற வரைக்கும் பிளான் யுவர் பெயின்ஸ். வலி வரும், வலி இஸ் த சிம்டம் ஆஃப் growth அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கலன்னா கண்டினியூவாவே அந்த கன்ஃபியூஷன்ல லைஃப் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த வலியை டேஸ்ட் பண்ணி பழகிட்டீங்க, இதை தாண்டிதான் அது வரும்னு நினைச்சிட்டீங்க, ரொம்ப நாள் அதை எத்தனை நாள்ல அந்த வலியை மாற்றி வெற்றியா மாத்துறீங்கிறதுதான் உங்க புத்திசாலித்தனமும் உங்க உழைப்பும் அடைஞ்சிங்க இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிளான் யுவர் பெயின், அதுதான் என்னோட கேட்ட ஒரே வழி. இட் வில் கம், இட் இஸ் நெசசரி, கண்டிப்பா வரும். வெளி இல்லாம யாராலையுமே ஜெயிக்க முடியும். சசிகலா கண்டிப்பா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஃபெயிலியர் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அது வந்து ஆக்சுவலா as an இண்டிவிஜுவலா நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, ஐ இன்வென்ட் அ வே விச் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் டெஃபினட்டா. ஸோ அது வந்து இன்னொருத்தர் என்ன நினைச்சிருவாங்க அதை பத்தினோ இல்லை எதுவுமே பார்க்காம ஐ ஃபவுண்ட் ஒன் வே விச் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இப்போ அடுத்த வேலை கன்ஃபார்மா அந்த தப்பு பண்ணாம ஹவு ரெட்ரோஃபிட்டா நான் அதை வந்து ஃபீட்பேக் எடுத்து பெட்டரா லேர்ன் பண்ணுவேன் அப்படிங்கறது தான் பார்ப்போம். ஸோ வெல்கம் ஃபெயிலியர், ஃபெயில் ஆகாம வின்னே ஆக முடியாது. ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் அஸ் வி க்ரோ பேரண்ட்ஸ் நம்மளுக்கு சொன்னது வந்து நிறைய மார்க் எடுக்கணும், ஃபெயிலே ஆகக்கூடாது, நீங்க வந்து ஒருத்தருக்குன்னா ஜாஸ்தி இருக்கணும், இல்ல ரேங்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நான் படிக்கிற டைம்லயாவது வந்து அவுட் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ரேங்கிங் சிஸ்டம் இருந்தது. ஸோ கைண்ட் ஆஃப் காம்படிஷன் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனாலயே நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்து க்ரோ ஆகுறோம், ஃபெயிலே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். பட் ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா ஃபெயிலியர் கன்ஃபார்மா இருக்கதான் போகுது. அதை ஏத்துக்கோங்க. அண்ட் அதை ஏத்துக்கும் போது எப்படின்னா யூ லேர்ன் ஒன் வே, கன்ஃபார்மா அது நம்மளுக்கு நம்ம பண்ண அப்ரோச்ல அது வந்து ஒர்க் ஆக போறது இல்லை அப்படின்னுட்டு நான் பாக்குறேன். ஜி ஓகே, தேங்க்ஸ். என்னோட கொஸ்டின் வந்து சசிகலாக்கு, நீங்கள் என்ன ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க ஒன்று. ரெண்டாவது, இது எனக்கே ஐ மீன் எனக்கான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்குறேன். எனக்கு என் ஒய்ஃபை இன்ஸ்பயர் பண்ணும். ஷீ வாண்ட்ஸ் டு பி அ ஹோம் மேக்கர். எனக்கு அவங்கள வந்து அந்த கட்டத்தில் சுருக்கிறதுக்கு பர்சனலி எனக்கு வந்து அவ்வளோ விருப்பம் கிடையாது. பட் அவங்களோட பார்டர் அதுதான் அவங்களே அவங்க நினச்சிக்கிறாங்க. அண்ட் ஷீ இஸ் நாட் கம்மிங் அவுட் ஆஃப் தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்டார்ட் அப்லேருந்து ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் பண்றது கண்டிப்பா ரொம்ப நாள் ஆச்சு. நான் லாஸ்டா இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஜி ப்ரோ, ஆக்சுவலி ஜீன் கூப்பிடுறது யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு கௌதம் ப்ரோ. ஆக்சுவலி இத வந்து ஸ்டார்ட் அப்னு காயின் பண்ணிக்கலாம். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சசி ஓ ஸ்டார்ட் அப்னு சொல்லும் போதுதான் ஓ இதான் ஸ்டார்ட் அப்பா அப்படின்னு தோன்ற மாதிரி. ஒண்ணுதான், என்னோட பேரோல் வந்து இட்ஸ் நாட் ஆன் ஒருத்தர் கிட்ட இல்ல. இப்போ ஐ டிசைட் மை பேரோல் ஃப்ரம் 5 or 6 சோர்சஸ்ல இருந்து. 5 விதமான பேரோல். எனக்கு என்ன பண்ண வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐம் பீயிங் கன்சல்டன்ட், டேட்டா சயின்ஸ் கன்சல்டிங் பண்றேன். அதுக்கு அடுத்து டீச் பண்றேன் ஏஐ. எனக்கு என்ன தெரியுமோ, எனக்கு தெரிஞ்ச இத்தனும் நாலேஜ் தமிழ்ல
புரியுற மாதிரி சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். அது சர்டிபிகேஷன் நான் எதுலலாம் நான் சர்டிஃபைடா இருக்கேனோ அதுல நினைக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கோ இல்ல ஐடிக்குள்ள இருக்கிறவங்களுக்கோ அதை சொல்லித்தரேன். இல்ல ஃப்ரெஷர்ஸ்க்கு அதை டீச் பண்றேன். ஸோ செகண்ட் இஸ் டீச்சிங். அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் ஐ எம் ரன்னிங் அ ஸ்மால் ஒரு வெரி வெரி ஸ்மால் பொட்டிக் ஷாப். அது வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ட்ரீம். குழந்தைல இருந்து ஒரு கடை பார்த்து அது. அண்ட் தென் அந்த தேர்ட் ஒன் இஸ் த தேர்டுங்கிற எங்களோட தளம். இதான் ப்ரோ ஒரு இப்போதைக்கு அது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா, அந்த ஃபர்ஸ்டா என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் ப்ரொவைட் பண்றோம். எல்லா ஜாப் ரோல்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கௌதம் உங்கள்கிட்ட தான் வரலான் இருக்கேன். டெக்னாலஜிஸ்ல கொஞ்சம் ரெடியா இருங்க, அடுத்து உங்களுக்கு தான் வரலான் இருக்கேன். ஸோ ஒரு ரோல் எப்படி இருக்குங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனை ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்கறதுக்கான ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கான விஷயம் ப்ரோ. another one is a micro greens one. அதை பத்தி நான் இன்னொரு ஆள் சொல்றேன், ரொம்ப பேசுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் பண்றேன் ப்ரோ. இதுக்கு we have the teams அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா இந்த கரியர் ரிட்டர்னிங் ப்ரோக்ராம். நான் இப்போ எம்என்சில லாஸ்டா ஒர்க் பண்ணும்போது அங்க ஒரு கரியர் ரிட்டர்னிங் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருந்தது. ஆனா அது எப்படி இருக்குன்னா ஒரு பொண்ணு ஒரு டீம் லீடா இருந்திருக்காங்க டெஸ்டிங்ல, இல்ல ஒரு ஜாவா டெவலப்பரா இருந்திருக்காங்க. ஒரு குழந்தைக்காக 5 இயர்ஸோ 4 இயர்ஸோ பிரேக் எடுத்து வரும்போது அவங்கள ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு என்ன அவைலபிளா இருக்கோ அதுல ட்ரெயின் பண்ணி அவங்கள ஹையர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹலோ சௌமிதா. Hello, sir. Hi. Greetings to the panel of speakers. I'm S. Saumita Shri, second year BTech student. My specialization is artificial intelligence and data science. நான் இந்த செஷன் அட்டென்ட் பண்ணதுல வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் தமிழ் பூமியில ஒரு மீட் அட்டென்ட் பண்றேன். நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்பீக்கர் 1 நித்யா மேம் கிட்ட இருந்து அவங்களோட யூடியூப் வீடியோஸ் பார்த்திருக்கேன், எம்எல் வீடியோஸ் பார்த்திருக்கேன், டிஎல் வீடியோஸ் பார்த்திருக்கேன். பட் பேக் சைட்ல அவங்க லைஃப்ல அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது எனக்கு தெரியாது. இப்போ ஐ எம் ஆல்சோ பரதநாட்டியம் டான்சர். ஐ எம் லேர்னிங் ஃபார் த பாஸ்ட் 15 years. டான்ஸ் வச்சுட்டு that is I'm in SSN college. So வந்து 6 o'clock தான் வீட்டுக்கு வருவேன். அண்ட் ஆஃப்டர் தட் டைரக்டா டான்ஸ் கிளாஸ் போயிடுவேன். அண்ட் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 8-9 ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ ஸ்டடி அண்ட் லேட் நைட் ஸ்லீப் பண்ணிட்டு திரும்பி அகைன் 5 o'clock the next day I have to wake up to catch my bus. என்னோட லைஃப் இவ்வளவு ஹெக்டிக்கா இருக்கும்போது பட் இவங்க நித்யா மேம்லாம் கரகாட்டமோட எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவங்க அதையும் பர்சனல் லைஃப்ல பேலன்ஸ் பண்ணிட்டு யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு எல்லாமே அவங்களோட என்டையர் லைஃப் சொல்லும் போது நம்ம படுற ஸ்ட்ரகிள் வந்து இட்ஸ் நாட் தட் பிக். இன்னும் நம்ம ரன் பண்ணலாம், இன்னும் நம்ம எஃபர்ட்ஸ் போடலாங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அண்ட் ஸ்பீக்கர் 2 திவ்யா மேம் வந்து அவங்க 2 பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நோ ப்ரோகாஸ்டினேஷன். நான் வந்து நிறைய பிளான்ஸ் போட்டு வைப்பேன். அண்ட் தென் வேற ஒரு ரீசன்னால என்னால முடிக்க முடியாம போயிடும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆக்சுவலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு இந்த வருஷத்தோட கோலாவே நான் வச்சிருக்கேன். அண்ட் அவங்க சொன்னது போது இன்னும் அதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது தோணுச்சு. அண்ட் டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் மானிட்டர் பண்றது வந்து ஒரு ரொம்ப இன்சைட்ஃபுல்லா புதுசா இருந்தது. டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் பத்தி யாரும் சொன்னதில்லை. பட் ஆக்சுவலி நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அதை நோக்கியோ இல்லை அதை ஃபோக்கஸ் பண்ணியோ நம்மளோட சரௌண்டிங்ஸ்ல என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சாதான் அடுத்ததுக்கான மூவ் நம்ம அக்யூரேட்டா பண்ண முடியும். ஸோ அது ஒரு ரொம்ப நியூ பாயிண்டா இருந்தது. அண்ட் தென் ஸ்பீக்கர் 3 சசிகலா மேமோடதுல வந்து எனக்கு அவங்களோட அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. சில வந்து அவங்க வாங்கின 36 to யூனிவர்சிட்டி டாப்பர் இன் C++ இந்த வெரி நெக்ஸ்ட் செமஸ்டர் 60 daysல அப்படி ஒரு டிரான்சிஷன் கொண்டு வர முடியும்னா அவங்க அது பின்னாடி எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க, இல்ல அவங்களுக்கு அந்த ஸ்பார்க் அந்த ஒரு எதனால வந்திருக்கும், அது வந்தாலே அந்த 60 daysல இவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது வந்து அப்போ ஒரு ஃபயர் இருக்கு அது பின்னாடி. ஸோ நம்ம பண்ற எந்த ஒர்க் பின்னாடியும் அந்த ஒரு ஃபயர் இக்னைட் எப்பவுமே பண்ணி வச்சிருக்கணுங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இந்த 60 days ஆஃப் டிரான்சிஷன் நான் எப்பவுமே எடுத்துப்பேன். அண்ட் சித்ரா மேம் கிட்ட இருந்து காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஹவு இட் மேட்டர்ஸ் இன் லைஃப்ங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். நம்மளுக்கு என்ன மோட்டிவேட் பண்றதுக்கு என் பேரண்ட்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. பட் ஜஸ்ட் ஒரு செகண்ட் அவங்க சொல்லும் போது இமேஜின் பண்ணி பார்த்தா அவங்களோட மோட்டிவேஷனோ இல்ல அவங்க சொல்ற பாத்வேஸ் அவங்க சொல்றதோ கைட் பண்ற வழி எனக்கு இல்லைன்னா நான் இந்த மாதிரி போயிருக்க மாட்டேன் கண்டிப்பா தெரிஞ்சது. ஸோ காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆல்சோ மேட்டர்ஸ் இன் அவர் லைஃப். அது அவங்க கிட்ட இருந்து நான் நல்லா கத்துக்கிட்டேன். அண்ட் தெரசல் மேம் சொன்னதுல இருந்து அவங்களோட ஃப்ரெஷ் மைண்ட் செட் டு லேர்ன் நியூ திங்ஸ் அவங்க இன்னும் வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டா இருக்காங்கன்னும் போது ஓகே நம்மளும் லேர்ன் பண்றதுக்கு இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லி எல்லாத்துலயுமே என்னோட பொசிஷன் நான் என்ன வச்சு பார்த்தேன். ஸோ ரொம்ப
இன்சைட்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு லெக்சர் அட்டெண்ட் பண்ணதுல நல்ல மோட்டிவேட்டட் அண்ட் இன்ஸ்பைரிங்கா எனக்கு இருந்தது. தேங்க்யூ டு தி என்டையர் பேனல் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தமிழ் பூமி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சௌமியா ஜித்ரி. எங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் தேவைப்படுது, நீங்க வந்துட்டீங்கன்னா. ஸோ தேங்க்ஸ் அலாட், ரியலி சம்மரைஸ் பண்ணீங்க. தேங்க்ஸ் அலாட். திவ்யாஜி, ஆர் எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் anything about this? Hi, Soumya, எஸ் Chitra here. Hi. பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நீங்க சொல்ற, அதாவது அழகா கோத்து சொல்றீங்க. உங்க மனசுல என்ன இருக்கோ, படிக்கிறீங்க, காலேஜ்ல படிக்கிறீங்க, அழகா கோத்து சொல்றீங்க. இது வந்து ஒரு தைரியமா பேசுறீங்க. இன்னொன்னு வந்து இந்த விஷயங்கள் இப்ப பண்ணுனீங்க இல்லைங்களா, இது வந்து நிறைய பேருக்கு இப்ப இல்ல. உங்களை பார்த்துட்டு இப்போ ஒரு இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. ஏன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது, நான் அட்மின்ல ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்றேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க பேசுறது கீழே குனிஞ்சிட்டு ஐ டு ஐ கான்டாக்ட் வைக்கணும்னு தெரியாம, நீங்க நீங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாரையும் நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு இந்த அளவுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா, அதுவே வந்து நாங்க பேசுனதுக்கு ஒரு ஏதோ கேட்டிருக்காங்கன்னு ஒரு வேலிடா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ நான் உங்கள்ட்ட இருந்து ஒண்ணு கேக்குறேன். நீங்க வந்து ஒரு இப்போ வந்து ஃபீமேலா இருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து படிக்கிறீங்க, டெக்னாலஜி படிக்கிறீங்க. டெக்னாலஜிங்கிறது தேர் இஸ் நோ எண்ட். நீங்க படிச்சுட்டே தான் இருக்கணுங்கிறது தெரியுது. நீங்க வந்து இதுல வந்து அப்டேஷன்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கணுங்கிறது இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபேமிலியா இப்ப இங்க கேட்கும்போது ஒரு ஐடியாலஜி, இப்போ நீங்க சொல்லும்போது ஒரு கிளாரிட்டி மைண்ட் உங்கள்ட்ட வந்து, எங்கள்ட்டலாம் வந்து சில கன்ஃபியூஷனல் மைண்ட்ல நாங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். யூ ஆர் ஏ கிளாரிட்டி மைண்ட். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து தண்ணியில என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு இது மாதிரி, நீங்க தெளிஞ்ச நீர் மாதிரி இருக்கீங்க நீங்க. இப்போ நீங்க வந்து உங்களை நாங்க பேச வைக்கிறோம். நீங்க வந்து ஒரு தெளிவான மைண்ட்ல அப்டேஷன், டெக்னாலஜி வைஸ் அப்டேஷன் ஆயிட்டே இருக்கணும். ஆனா இருக்கணும். நீங்க ஃபீமேல் தான், நீங்க ஃபேமிலியை தான் பார்க்க போறீங்க, குழந்தைய தான் பார்க்க போறீங்க. ஏன்னா நான் வந்து உங்களை வந்து என்னோட டாட்டர் ரேஞ்சுக்கு தான் நான் பார்க்குறேன். என் டாட்டர் இன்னும் காலேஜ் வரல, +1 +10 தான். இருந்தாலும் என் பொண்ணு இன்னைக்கு எப்படின்னா பேசுங்கிறது எனக்கு தெரியும். அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் என் பொண்ணுகிட்ட. நான் ஏதாவது கன்ஃபியூஷனா என் பொண்ணுகிட்ட போய் கேட்பேன். ஏன்னா அது ஃப்ரெஷ் மைண்டு, அவ்வளோ நேர்த்தியா பேசுவாங்க. சோ அந்த வகையில உங்களை கேட்கிறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்டேஷனும் பண்ணணும், ஃபேமிலியும் பார்க்கணும். நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்க? Are you understand? எஸ் மேம். யூ ஆர் ஆஸ்கிங் சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஃபேமிலி சைடையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? இல்ல நீங்க இதே மாதிரி தான் எங்களுக்கு நீங்க 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 ஃபியூச்சர்ல இப்ப வர போறீங்க இல்லையா, இப்போ அப்போ வந்து நீங்க ஜாப் விடக்கூடாது, ஃபேமிலியும் பார்க்கணும், உங்களோட அப்டேஷன்லயும் இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு ஸ்பார்க்கா ஒரு என்ன நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க? ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட தெளிந்த நீர்ல இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்க சொல்லும் போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு அதனால சொல்றேன். தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க. ஓகே மேம். ஸோ ஃபேமிலி ஃபியூச்சர் பற்றி இப்போ தெரியல. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன்ல வந்து இப்பயும் 9 மெம்பர்ஸ் என்னோட ஃபேமிலியில, என்னோட தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி எல்லாம் சேர்ந்து தான். ஸோ இப்போ இருக்கிற ஃபேமிலிக்கும் அப்பயும் எப்படின்னா, இப்போ வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா ஸ்டடீஸையும் வச்சிருப்பேன் அண்ட் அட் த சேம் டைம் அகாடமிக்ஸ் பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்ல வச்சிருப்பேன். அண்ட் ஆல்சோ ஃபேமிலிக்கும் ஸ்பெண்ட் பண்ண வச்சிருப்பேன். ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் நான் அலோகேட் பண்ணி வச்சிருவேன். அந்த டைம்ல நான் அகாடமிக்ஸை வந்து கொண்டு வர மாட்டேன். ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதோ இல்லை ஒரு பார்ட்லி லஞ்ச், தனித்தனி வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கிட்ட தான். ஸோ பார்ட்லி லஞ்ச் டிசைட் பண்றது, கொஞ்சம் குக்கிங் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த ஒரு டைம் ஆஃப் அலோகேஷன் அப்போ ஸ்டடீஸை கொண்டு வர மாட்டேன். ஆனா மித்தபடி ஸ்டடீஸ் டைம்ல வந்து வெளியில போலாம் அவங்க கேட்கும்போது கூட இல்ல ப்ளீஸ் நான் கொஞ்சம் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கான டைம்ஸை வந்து பக்கவா அதுக்காக பண்ணிடுவேன் மேம். அந்த மாதிரி தான் நான் ஸ்பிளிட் பண்ணி இப்போ பண்றேன். அண்ட் ஃபியூச்சர்ல எப்படிங்கிறது வந்து என்னோட ஜாப் ரோலை பொறுத்து மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பொறுத்து தான் இருக்கும். எனக்கு அதை பத்தி இன்னும் ஐடியா இல்லை. ஓகே. நான் ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன்னா, இப்போ கௌதம்ஜி கேட்டாங்க, என் ஒய்ஃப் இருக்காங்க, இது வந்து நிறைய பேர், நான் சிங்கப்பூர்ல வந்து ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல இருக்காங்க, நான் வந்து மந்த்லி ஒன்ஸ், நான் அதாவது இயர்லி ட்வைஸ் நான் வந்து சிங்கப்பூர் போவேன். இப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, ஃபேமிலியா அங்க இருக்காங்க. நான் இங்க இருக்கேன், நான் அங்க இயர்லி ட்வைஸ் தான் அங்க போறேன். அங்க வந்து ஒரு கெட் டுகெதரா நாங்க மீட் பண்ணும் போது எல்லாருமே அங்க உள்ள ஒய்ஃப், அவங்களோட பார்ட்னர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிகிரி படிச்சவங்க எல்லாரும் இருக்காங்க. நான் ஏன் உங்கள்ட்ட கேட்டேன்னா, இந்த வேலை பார்க்கணுங்கிற இனிஷியேட்டிவ் வந்து இல்ல. அதாவது நம்ம அங்க போய் இருக்கோம், அங்க வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு இருக்கு, அது மூலமா நம்ம அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து தங்கி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, நான்லாம் ரூம்ல ஸ்டே பண்ணி இங்க படிச்சேன். அப்ப படிக்கிறது 4 பேரு
ரொம்ப எங்களோட கிராமங்கிறது எப்படின்னா 3 கிலோமீட்டர் வெளில உள்ள வந்தாதான் டவுனே வர முடியும். அப்படி ஒரு கிராமத்துல அப்ப அவங்க சிட்டிக்குள்ளார வந்துட்டு இன்னும் எக்ஸ்போஷர் பண்ணலாம். அப்ப அவங்கள இல்லாம இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து நீங்க என்ன பேசுறதுனால உங்கள்ட்ட அந்த கிளாரிட்டி இருக்கா? ஏன்னா இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது பண்ணுவேன், அதோட முடிச்சுது இப்படின்னு ஒரு இதோ இருக்கீங்க. அதனால உங்கள்ட்ட ஒரு இது கேட்டேன். உங்களோட வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு கேட்டேன். தேங்க்ஸ். சூப்பர் ஜி. ஆக்சுவலி இதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து என்னோட அம்மா தான் மேம். ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபஸரா அண்ணாதர்ஷ் காலேஜ்ல ஒர்க் பண்றாங்க. நித்யா மேமோட ஃப்ரெண்ட் தான் ரஞ்சனா அவங்க. எங்க அம்மா வந்து லைக் எங்க அப்பாவுக்கு வந்து வீட்ல வந்து வேலைக்காரங்க வைக்கிறது வந்து தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், மெய்ட் வேண்டான்னு சொல்லிடுவாரு அப்பா. ஸோ அவங்க வந்து வீட்ல மார்னிங் எனக்கு 4 o'clock எனக்காக எழுந்து அவங்க லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றதுல இருந்து அங்கிருந்து அவங்க டே ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா ஒர்க் லைஃப் அவங்க காலேஜ் லைஃப் போய் அவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணும். அண்ட் வீட்டுக்கு வந்துட்டு அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா தம்பிக்கு வந்து இப்போ ஹீஸ் இன் 11th இருக்கான். ஸோ 12th கிட்ட இருக்கிறதுனால அவங்களோட லைஃபையும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தம்பிக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்காக. அண்ட் திரும்பி நெக்ஸ்ட் டே ரொட்டீன் லைஃப் இப்படி பண்ணணும். அண்ட் அவங்க ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, புரியுது அவங்க புரியுது. இப்போதைக்கு அவங்களதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவேஷனா எடுத்துட்டு நான் ஓகே. எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். தேங்க் யூ. Fantastic ji. Thank you. Thank Thanks you. a lot. All the best, Soumya ji. So thank you. Thank And you. next questioner, Jagdishwari ji. Sorry, கொஞ்சம் speed up போறோம். So thank you. Jagdishwari ji. Thanks, sir. Thanks for the opportunity, sir. Sir, actually வந்துட்டு I want to question with Chitra ma'am. Sure, please. எஸ். மேம், நீங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டெவலப்பர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஓகே மேம். எஸ். ஆமா. நானும் வந்துட்டு இப்போ வந்து எனக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் மேம். ஆஸ் அ டெவலப்பரா தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நடுவில் கொஞ்சம் எனக்கு பிரேக் இருந்தது டியூ டு ப்ரெக்னன்சி டைம். அந்த டைம் வந்து பிரேக் இருந்தது. ஸோ அகைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன், டெவலப்பராகவே ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு இது சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டிங்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க மேம். ஸோ எனக்கு ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கை விட எனக்கு டெவலப்பிங் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதில் தான் போகணும் அப்படின்றதுனால ஸோ இப்போ வந்து நான் திரும்ப வந்து ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பட் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்துட்டு இதுக்கு பெட்டர் சாய்ஸா நான் கரெக்டான டிசிஷன் தான் எடுக்கிறேனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு நிறைய இருக்கு மேம். ஏன்னா எல்லாரும் வந்துட்டு நீங்க ஏன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்றீங்க, இல்ல நான் உங்களுக்கு கிளாரிட்டி ரொம்ப கொடுக்குறேன். இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, புரிஞ்சிருச்சு. நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஆக்சுவலி நான் ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தேன்னு சொன்னேன். அட்மின் மேனேஜரா இருந்தா நான் வந்து பிஎன்ஓடி டிபார்ட்மெண்ட்ல பிஎன்ஓடி டிபார்ட்மெண்ட்னா சேலரி போடுறது. நாங்க வந்து அட்மின்னா எப்படின்னா இது வந்து நாங்க வந்து பண்ணது வந்து சைட் ஒர்க், இசிசி டிவிஷனுங்கிற சைட் ஒர்க். நாங்க வந்து அட்மின்ல ஒர்க் பண்ணாவே அங்க எப்படின்னா நம்ம லைஃப் அங்க அவங்களுக்கு கொடுத்துடணுங்கிற மாதிரி அப் டு 9 o'clock வரைக்குள்ள இருப்போம். அந்த செக் ஒரு நம்ம கையில வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செக் இருக்கணும். ஏன்னா எல்லா சைட்டுக்கும் போகணும், நிறைய இஷ்யூ இருக்கு. அப்போ வந்து என்னால வந்து அந்த இதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ வந்து கம்பல்சரி நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ங்கிறதுக்கு நான் ஒன்று போவே முடியாது. அத மாதிரி சுச்சுவேஷன்ல நான் ஐடி வந்தேன்னா எனக்கு ஒர்க் ஃப்ரம் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீலான்ஸ், நான் நிறைய ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஈவன் வந்து நான் வந்து ஐடில ஒர்க் பண்ண சாரி டெவலப்மெண்ட்டுக்கு வந்துட்டேன்னா டெவலப்மெண்ட்ல வந்து HTML CSS பூட்ஸ்ட்ராப்லேருந்து அதுக்கப்புறம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் CMS3ன்னு நான் ஒரு 2015ல சொல்றேன். அப்போ வந்து பூமிங் ஆகுது. CMS கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூம்லாக்கு போனாக்கா அடுத்தது வந்து ட்ரூபால் வருது. ட்ரூபால் வந்தாக்கா OS காமர்ஸ் வெப்சைட், இப்படி அதுலயே ஊர்பட்ட எழுது நான் படிச்சிருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா OS காமர்ஸ்லயே வந்து OS காமர்ஸ் ஷாப்பிங் கார்ட்டுக்கு நிறைய இப்போ மறந்துட்டேன் கொஞ்சம் பேர்லாம். ஜூம்லா, வேர்ட் ப்ரெஸ், இது எல்லாமே PHP ஃபிளேவர். அப்ப ஈஸியா எல்லாமே படிச்சிடலாம். ஸோ வந்து என்னன்னா நான் அதை தயார்படுத்திக்கிட்டேன். இது வந்து என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது நான் அட்மின்ல இருந்து வரதுக்கு. இப்ப நீங்க டெஸ்டிங்ல இருந்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கணும். நிறைய கம்பெனில டெஸ்டிங்லயும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்னன்னா கொஞ்சம் டைமிங் வந்து என்னன்னா டெஸ்டிங்ல இருக்கும் போது அதுல நாங்க ஒரு ஐடி டெக்னாலஜில இருக்கிறதுனால சொல்றோம். டெஸ்டிங்க்கு வந்து இப்ப நேரடியா வந்து ஒரு கான்பான் செட்டப், ஸ்க்ரம் மீட்டிங் அப்படிலாம் வச்சிருக்காங்க. ஏன்னா நேரடியா இப்போ வந்து அஜல் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்றதுனால டைரக்டா கிளைண்ட் கூட பேசணுங்கிறது இருக்கிறதுனால இப்போ ஒர்க் பண்ற டைம் அதிகம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு, நீங்க தப்பா புரிஞ்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் இருக்கு. பட் என்னன்னா டைமிங் நீங்க கொடுக்குற டூரேஷன் வந்து 8 hours அப்படிங்கிறது வந்து இப்போ 8 hours நார்மலா இல்ல, ஒரு 9 hours எல்லாரும் ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்க டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்குற டைம் நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ணதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா டெஸ்டிங்னா
ஒவ்வொரு ட்ரிப்பும் நீங்க என்னென்ன பண்ணுனீங்கங்கிறத வந்து உங்களோட உங்களோட கிளைண்ட் கிட்டயோ இல்ல உங்க டீம் மீட்டிங் எப்படியோ ஒண்ணு சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்போ உள்ள இது அப்படி இருக்கு. முன்னெல்லாம் வந்து ஒரு டீம் லீடர் மட்டும் தான் பேசுவாரு. இப்ப வந்து எல்லாருமே அந்த கான்பான் போர்டு அந்த ஸ்க்ரம் ஏதாவது யூஸ் பண்றாங்களோ அஜைல் செட்டப்ங்கிறதுனால டெலிவரி வந்து முன்னெல்லாம் எப்படின்னா எஸ்எஸ்எல் அதாவது எஸ்டிஎல்சின்னு சொல்லுவாங்க. ஒரு டியூரேஷன் இருக்கும். ஒரு சைக்கிள் வாட்டர் ஃபால் மெத்தட் அப்படிலாம் இருக்கும். இப்ப வந்து இமிடியேட்டா ஒரு 5 டேஸ் 1 டேஸ் இப்படின்னு ஷார்ட் பண்ணிக்கிறாங்க. டெலிவரி பண்றது வந்து ரொம்ப ஷார்ட் பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா இப்ப டியூரேஷன் கம்மி பண்ணி உங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் அதனால டெஸ்டிங் வந்து ஒரு குறும்பும் ஆப்ஷன் இருக்கு. டைம் கொஞ்சம் கொடுக்கணும். அதுக்காக ஜாப்பை விட்டுட்டு உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ ஜாப்ல எக்ஸிஸ்டிங்ல இருந்துட்டு நீங்க அதை பண்ணலாம். எங்கேயுமே ஜாபை வில்லைங்க. ஜாப்ல இருந்துகிட்டே நம்மளோட பேக் எண்ட்ல ஒரு டைம் இது பண்ணிட்டு நான் மேக்சிமம் உட்காந்து படிச்சதெல்லாம் குழந்தைய தூங்க வச்சு மடியில போட்டு 12 மணிக்கு உட்காந்து படிச்சதெல்லாம் இருக்கு. அதனால ஜாபை விடணும்னு சொல்றதுல நீங்க ஜாப்ல இருந்துகிட்டே உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்குல்ல. நான் இப்ப இன்னைக்கு வந்து நான் டேட்டா இதா இருக்கேன். நான் ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிறேன். நான் டேட்டா இன்ஜினியருக்கு அடுத்தது எல்லாமே டேட்டா இன்ஜினியர் ரிலேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கிளவுட்ல. அதனால அது மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து டேட்டா இன்ஜினியர் ஃபுல்லா டேட்டா சயின்ஸ் ஆகணும்னு நான் படிச்சிட்டு இருக்கேன். அதனால வேலையை விடல. எனக்கு மிஷின் லேர்னிங்ல தெரியும் எப்படி வந்து ஒரு அல்காரிதம் சூஸ் பண்ணணும், எப்படி வந்து டெஸ்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து எங்கன்னா நானா ஓனா படிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஆனா ஜாப்பை விட்டுறாதீங்க. ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இல்ல நம்ம மேம் லைஃப்ல ஒரு அதுதான் கமிட்மெண்ட் வந்துட்டு இருக்கும். ஜாப்பை விட்டுறாதீங்க. எனக்கும் அதேதான் மேம் எய்ம் இருந்தது. எக்காரணத்து கொண்டும் ஜாப் குவிட் பண்றதுல ஒரு இது வந்து வரவே கூடாது அப்படின்றதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் வந்து இப்போ நான் வந்து டெவலப்பரா இருந்தப்போ ஸ்டில் இப்பயும் வந்து அப்பப்போ டெவலப்பிங் கொடுக்குறாங்க மேம். ரியாக்ட்ல இருக்கப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன மூவ் பண்றது, டெவாப்ஸ் மூவ் பண்ணலாமா இல்ல ஏதாவது கோர் பண்ணலாமா, எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது மேம். ஆனா இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சர்வே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னோட சர்க்கிள்ல வந்து சொல்றாங்க. சோ அதான் வந்துட்டு கொஞ்சம் work from home இல்ல இவங்க எடுக்கலாமா இல்ல சொல்றாங்க, டேரக்டாவே நான் சொல்றேன், போய்க்கலாமா? அவங்க சொல்றேன். நீங்க உங்க டைம் வந்து ஒரு 24 ஹவர்ஸ் இருக்குன்னா 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங்க்குன்னு கொடுத்துருங்க. கண்டிப்பா அது. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் சினாரியோ எப்படி இருக்கு, உங்க வீட்டு அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க அதை பிளான் பண்ணிக்கிட்டு அட்லீஸ்ட் பர் டே half an hour கொடுத்தாவே அது பெரிய விஷயம். அப்ப வீக்லி அக்குமுலேட் ஆகுறது எவ்வளவு ஆகுது? 7 into half an hour போடுங்க. 3.5 ஹவர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ அப்போ வந்து வீக்லி உங்களோட இதை வந்து குமுலேட்டிவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து மந்த்லி பாருங்க. இதுதான் உங்களுக்கு அது. ஆனா கன்சிஸ்டன்ஸா பண்ணும். நீங்க பண்ற half an hour வந்து கரெக்டா கன்சிஸ்டன்ஸா பண்ணும். நான் வீடியோ பாக்குறது இப்போ வந்து எம்எல் அதெல்லாம் பாக்குறது வந்து மேல அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு கிச்சன்ல வந்து ஒண்ணு வதக்கிட்டு இருப்பேன். இங்க ஹெட்போன்ல வந்து ஒண்ணு அங்க இருக்கும், மொபைல் வந்து ஒரு இடத்துல இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும். நான் வந்து அப்ப திரும்ப ரிப்பீட்டேஷனா கேட்கும் போது கேட்டதே கேட்டுட்டு இருப்பேன். அத மாதிரிதான். ஆனா என்னன்னா கையில இருக்கும் போது அட்லீஸ்ட் கேட்கணும்னு தோணும். நான் வந்து மத்த யூடியூப் வீடியோ மத்த இதெல்லாம் பார்க்காம என்னோட டைம் வேற வேலிடா மாத்திப்பேன். அதே நேரத்துல நானும் ஜாலியா பசங்க கூட வெளில போறது எல்லாமே இருக்கு. நீங்க தான் அதை வந்து சென்சிபிளா மாத்திக்கணும். அதாவது ஜாலியா மாத்துறதை விட அதுல சென்சிபிளா மாத்திக்கணும் டைம். இந்த டைம் வந்து எப்படி சென்சிபிளா இருக்குன்னு மாத்திக்கணும். அது நீங்க தான் பிளான் பண்ணணும். உங்க லைஃப்ல நீங்க தான் பிளான். ஓகே மேம் தேங்க் யூ. Thanks a lot. Next, Varun Pandian. ஹாய் Thanks. ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலி எனக்கு என்னன்னா ஒரு கிளாரிட்டியே இல்லை. நான் அவங்க ஒன் ஆஃப் த பேனலிஸ்ட் சொல்லியிருந்தாங்க, நேம் சாரி ஃபர்கெட் பண்ணிட்டேன். எல்லா ஜாப்லையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். நான் வெப் டிசைனராக தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எஸ்சிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மீடியாவுக்கு போயிட்டு ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், ஹெர்பல் நர்சரியா. அடுத்து மில்லட்ஸ் சம்மந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து வந்து டேட்டா இன்ஜினியர் கொஞ்சம் அன்சர்டன்டி இருந்துச்சு. ஸோ கொரோனாக்கு அப்புறம் டேட்டா இன்ஜினியரிங் ஐடிக்குள்ள போயிடலாம். ஸோ டேட்டா இன்ஜினியரிங் லேர்ன் பண்ணேன். ஸோ ஃப்ரெஷராக ஒரு கெரியர் சேஞ்சிங்காக அது எனக்கு சரியாக அமையலை. பட் அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஸ்டாக் கற்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஜாப் கிடச்சிருச்சு. ஆக்சுவலி ஃபுல் ஸ்டாக் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 2 months 3 months ஆச்சு. பட் இப்போ எனக்கு இப்போ சடனாக திரும்பி பார்த்தா ஒரு 5 years 6 yearsல எனக்கு எல்லாமே இப்போ ஜீரோவாக தான் இருக்குது. எதுலேயுமே ஒரு கான்ஃபிடென்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இல்லை. எல்லாமே ஜீரோவாக இருக்குது. இப்போ எனக்கு எல்லாமே பிடிக்குது. இப்போ ஃபுல் ஸ்டாக்காக இப்போ ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு மேம் சொல்லியிருந்தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து நான் சூஸ் பண்ணேன். அதே காரணத்துக்காக தான் நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதான் ஃபுல் ஸ்டாக் சூஸ் பண்ணேன். படித்தேன், இன்டர்வியூ கிளியர் பண்ணேன், இப்போ ஒர்க்கும் பண்ணுறேன். பட் ஒர்க் பண்ணும்போது என்னன்னா படிக்கும்போது ஈஸியாக படிச்சுட்டு இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டேன். பட் ஒர்க் பண்ணும்போது ரியல் டைமாக ஒரு விஷயத்த ஒரு எண்ட் யூசருக்கு வந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம், ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் எண்ட் யூசருக்கு போகுதுன்ற போது எனக்கு அது ஒரு மாதிரி அது பண்ண முடியுமா முடியாதா, நமக்கு தெரியுமா, அந்த ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயம், செல்ஃப் டவுட் இருந்துட்டே இருக்கு. அது வருண் வந்து ஓவர் பாண்டியன் கம் பண்ணுவோம்.
வருண் பாண்டியன் சாரி. உங்க கொஸ்டின் வந்து இப்போ வந்து என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றது பத்தியா இல்ல வந்து இல்ல நான் வந்து இவ்வளவும் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு ஐடியா கிடைக்கல அப்படிங்கறத பத்தியா உங்களோட ஸ்டேபிளா கொஸ்டின்? ஐடியாவே கிடைக்கல. அதுதான் எல்லாம் ஓகே பண்ணிட்டேன், ஸ்டேபிளாவே ஐடியா கிடைக்கல. ஓகே. இப்போ வந்து ஒரு நார்மலா ஒரு ஐடில வந்து இப்போ நீங்க ஒர்க் பண்ணுனாவே நீங்க வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு கிளாரிட்டி குடுக்குறேன். நான் வந்து அட்மின்ல ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுங்கிறதுக்காக நான் ஐடில மாறினேன். அதாவது அட்மின் மேனேஜரா இருந்தேன். நான் வந்து எனக்கு வந்து சடன் கிரைட்டீரியா எனக்கு ஃபேமிலிய பார்த்துக்கணும், குழந்தை பொறந்துருச்சு. நான் மெட்டர்னிட்டி லீவ்லாம் இருந்தாலும் என்னால அங்க அட்மின் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு. ஆனா வந்து என்ன வந்து வீட்ல வந்து செக்லாம் சில ஒர்க் இருக்கும். சில என்னன்னா குடுத்துருப்பாங்கன்னா, நம்மளோட அட்மின்ல வந்து என்ன குடுத்துருப்பாங்கன்னா, நமக்கு ஒரு பவர் குடுத்துருப்பாங்க. ஆத்தரைசேஷன் குடுத்துருப்பாங்க. நம்மளோட எம்டி வந்து ஒரு ஆத்தரைசேஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க செக் வந்து என்கேஷ் பண்ணலாம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு தான் குடுப்பாங்க அது. சில பணம் பேங்க்ல டிலே பண்றதால நம்ம தான் அந்த பேங்க்குக்கு போணும். நம்ம மேனேஜர் போனா தான் அப்ப என்னால கண்டிப்பா போணுங்கிற சிச்சுவேஷன் வரும்போது, நான் அதுலேருந்து வரணும்னு வெளிய வரும்போது, நான் அதுக்காக தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நீங்க இது பண்ணா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு புரிஞ்சுக்காதீங்க. இன்னொன்னு வந்து இல்ல மேம், ஒரு ஒர்க் ஆக்சுவலி ஹெல்த் இல்ல, இஷ்யூ இல்ல. இருந்துச்சு. ஓகே, ஆபரேஷன் ஓகே, பண்ணிட்டு எனக்கு வேற வேலையே பார்க்க ஓகே, முடியல. சோ வந்து ஓகே, அதனால தான் ஓகே. நான் வந்து மாறணும்ன்றனால மாறணும். ஓகே. கம் டு த பாயிண்ட். இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க அடுத்தது என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளா இல்ல. ஒரு 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 விஷயம் நான் SQL சர்வர் இன்டகிரேஷன் சர்வீசஸ்ல வொர்க் பண்ணேன். அது கத்துக்கிறதுக்கு 4 வருஷம் ஆனுச்சு. என்ன எடுத்தோனே SQL சர்வர் அதுல உட்கார வைக்கல. என்ன வந்து மேக்ரோ எழுத சொன்னாங்க. எக்ஸெல்ல வந்து அது மேக்ரோன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதுவாவே ப்ரோகிராம் எக்ஸெல்ல பண்ணிக்கலாம். அத சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அ ப்ரோ சின்ன சின்ன குட்டி குட்டி ஒர்க்கா குடுத்து தான் என்ன வந்து அந்த சர்வர்லயே உட்கார வச்சாங்க. சர்வர்ங்கிறது புரொடக்ஷன்ல போயிட்டு இருக்குது. சோ அதுக்கப்புறம் வந்து டெவலப்மென்ட்ல நான் வந்து 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் கத்துக்கும்போது தான் எனக்கு என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. பேக் எண்ட்ல என்ன நடக்குது? ஏன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ஃபெயிலியர் ஆகுது? இது என்ன ஆகுது? இங்க இன்டகிரேஷன் பிரச்சனை என்ன ஆகுது? அப்படின்னு ஒரு டெக்னிக்கலா ஸ்ட்ராங் ஆகணும்னா ஒரு 6 மாசத்துல நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஒரு 6 மாசத்துல இருந்தா 6 மாசத்துல ஒண்ணுமே கத்துக்க முடியாது. ஒரு டெக்னாலஜிய கத்துக்க ஓகே மேம். முடியாது. ஒரு ஓகே. கண்டிப்பா ஒரு 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 கம்பெனி வந்து நீங்க அதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு இத பண்ணுனாவே ஒரு 4 இயர்ஸ் ஒரு டெக்னாலஜில இருந்தா தான் ஓரளவு உங்களால அத இது பண்ண முடியும். நான் 1 வருஷம் இங்க இருக்கேன், 1 வருஷம் இங்க இருக்கேன்னா, நீங்க வந்து எப்படி இருக்குன்னா, உங்க கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஆனா அந்த டச்ல இருந்துகிட்டே வேற அப்டேட் பண்ணி இப்போ நான் வந்து டெவலப்மென்ட்ல இருந்தேன்னா, நான் வந்து HTML, CSS என்னோட எப்படி இருக்குன்னா, HTML, CSS ஸ்டார்ட் ஆகும். HTML, CSS தெரிஞ்சுனா, CSS என்ன பண்ணுது, பேக் எண்ட்ல என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இத வந்து நான் ஒரு PHP ஒரு லாங்குவேஜ் வச்சு பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது, அங்கேயும் HTML இருக்கும். அது மாறாது. ஆனா என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, PHP வந்து இன்டகிரேஷன் பண்ண ஆரம்பிச்சேன் உள்ள கோடிங்லாம். அதுக்கப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு டைனமிக்கா மாத்தணும் அந்த பேஜ ஸ்டாட்டிக்கா மாத்தணும்னா, அங்க ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ள வருது இல்லீங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷாப்பிங் கார்ட் வெப்சைட் பண்ணணும். இந்த எனக்கு வந்து ஒரு இது கிளையன்ட் வந்து ட்ரூபார்ல கேட்கறாங்க. அவங்க ட்ரூபார்ல உப்பர் கார்ட் தான் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து OS காமர்ஸ் பண்றேன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் படிக்கணும். ஆனா அது வந்து பேக் எண்ட் என்ன இருக்கு? PHP ஃபிளேவர். இப்படிதான் ஒவ்வொரு டெக்னாலஜியா நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஆனா என்னோடது எங்கேயுமே அங்க வந்து மிஸ் ஆவல. ஆனா அதோட கன்டினியூஷனா இருந்துச்சு. புரியுதுங்களா? அதனால ஒரு டெக்னாலஜி இருக்குன்னா, அதோட கன்டினியூஷனா போகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா, கண்டிப்பா ஒரு நாலேட்ஜ் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு நாளும் டெவலப்மென்ட்ல இருக்கும்போது என்னன்னா, நான் இப்போ வந்து எனக்கு ஒரு இதுக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஒர்க் பண்ற கம்பெனில என்ன மேனேஜர் போஸ்டிங்னா 10 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சுன்னா, மேனேஜருக்கு வந்து இது பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் நான் டெக்னாலஜில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எனக்கு இதுல தான் இன்ட்ரெஸ்ட். இதுல தான் ஓகே. ஒவ்வொரு நாளும் நான் ஒண்ணு கத்துக்கிறேன். அது உங்களுக்கு என்ன வேணுங்கிறது நீங்க தெளிவா இருக்கணும். நான் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன். கொஞ்ச நாள் பிசினஸ் பண்ணா ஆனா வந்து இருக்கிறத வச்சுக்கிட்டு அ அதுல பண்ணிக்கிட்டே தான் இன்னொன்னு வந்து நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ண முடியும். அத விட்டுட்டு நீங்க போய் பண்ணுனீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. தேங்க் யூ. அதான் ஜஸ்ட் டெய்லி டெக்னாலஜி இதோ மாறிட்டே திவ்யாஜி இருக்கு. மெரின் திவ்யாஜி ஃபார்ம் சொல்றாங்க ஸ்டாக்ல இருங்க. மாறி மாறி ஓகே. மெரின் ஸ்டாக் அண்ட் ஃபார்ம் ஸ்டாக் வீக்லி மாறி மாறி ஜாவா ஸ்கிரிப்ட் திடீர்னு திடீர்னு ஃபாஸ்ட் ஏபிஐல சடனா பைத்தான்ல சடனா நோட் ஜேஎஸ்ல அந்த மாதிரி வீக்லி அந்த டெக்னாலஜி மாறிட்டே இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக் டெக்னாலஜிலே ஒர்க் பண்ணாம மாறிட்டே இருக்கு எனக்கு ரேண்டம். யா சாரி ஜி, திவ்யா ஜி வாண்ட்ஸ் டு உங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ண சொல்றாங்க. ஆன்சர் பண்ணோனே வில் ஹாய் ஜி. ஜஸ்ட் நீங்க சொன்னது 100% கரெக்ட். டெக்னாலஜி வந்து பயங்கர ரேண்டமா இன்க்ரீஸ் ஆகுது. வெரி நியூ டாபிக்ஸ்லாம் வருது. பட் ஆனா கிளையண்ட் அடாப்டேஷன் வந்து அவ்ளோ ஃபாஸ்ட் இல்ல ஜி. டெக்னாலஜிய வந்து அடாப்ட் பண்றதுல அவங்க ரொம்ப ஸ்லோ தான். ஸோ புதுசு வர வர நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நெறைய பேர் இப்ப ChatGPT வந்த உடனே கூட நெறைய பேர் கேட்டாங்க. இது வந்து என்னோட ஜாப எடுத்துருமா? அப்படின்ற கான்வர்சேஷன்ஸ் லாட் ஆஃப் அதர் மீட்டிங்ஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வந்துச்சு. பட் இட் வில் நாட் டேக். ஆனா ஒண்ணு வருதுன்னா அத பயப்பட
பயப்படாதீங்க. ஆனா ஒண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, அதுல டீப் ஒர்க் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்ரி டைம் ஒரு இண்டஸ்ட்ரி மாறும்போதும் வாட் ஐ ஃபீல் இஸ் நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு ஃபீட்பேக் எடுங்க. ஏன் நான் இதுலருந்து இங்க போனேன்? எதனால என்ன எனக்கு பிடிக்கல? அப்படிங்கிறத நீங்க 5 வருஷம் ஒரு வாட்டியும் நீங்க ஒரு ஜாப் மாறும்போதும் அத எழுதி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க 99% நம்மளால அடாப்ட் பண்ண முடியலையா? இல்ல இன்னொருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க டீம்ல. அது மாரி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்றது வந்து நம்மளோட கவலையா? இல்ல வந்து உண்மை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு பாயிண்ட்ட நெனச்சுட்டோம்னா, நம்ம கண்ண வந்து அது மறைச்சிரும். ஓ! டெக்னாலஜி வளர்றது தான் என் ப்ராப்ளம் அப்படின்னு. ஆனா ஓவர் த 5 இயர்ஸ் அது மட்டுமே உங்க ப்ராப்ளமா இருந்திருக்காது. வேற ஒண்ணு ப்ராப்ளமா கண்டிப்பா இருக்கும். ஸோ எப்பவுமே ஒரு ஒரு டிசிஷன் எடுக்கறதுக்கு முன்னாடி ரைட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நான் ஏன் இங்கருந்து வெளியில போணும்னு நெனைக்கிறேன்? இங்கேயே இருந்தேன்னா என் லாபம் என்னன்றத நோட் பண்ணி ஒரு புக்கா வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல. நீங்க என்னோட கெரியர பார்த்தீங்கன்னா கூட 10 இயர்ஸா நான் எவ்ரி இயர் நான் ஒரு ரோல் ஏன்னா நான் ஒரு ரோல் மாறியிருக்கேன். ஸோ எனக்கு அது தெரியும். அந்த கஷ்டமும் தெரியும். அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரே சஃபகேட்டிங்கா இருக்கும். இனிஷியல் ஃபியூ மந்த்ஸ்ல. ஆனா அந்த சஃபகேஷன் டசன்ட் மீன் ஐயோ! எனக்கு இது வராது அப்படிங்கிறது கிடையாது. மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் அதுல படிக்கணும். இன்னும் டீப் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ வேர்ல்ட் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிடுச்சு. ஒரு மேலோட்டமான கன்டென்ட்ட மட்டும் படிச்சுட்டு நம்மளுக்கு அது தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா, இன் டெப்த் நாலேட்ஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சித்ரா மேமும் அதான் சொன்னாங்க. ஸோ சில பேருக்கு அது 4 இயர்ஸ், 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் ஆகும். சில பேர் 6 மந்த்ஸ்ல தே வில் ஃபீல் வெரி குயிக். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் தான். ஆனா நீங்க ஒண்ணுத்துல இருந்து வெளியில வரப்போறேன், எனக்கு தவிக்குது அப்படின்னா உட்கார்ந்து யோசிங்க. ஏன் உங்களுக்கு வந்து அது இந்த இடத்துல எனக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. எனக்கு எனக்கு வந்து நான் படிச்சேன். ஓகே. இன்னைக்கு வந்த வொர்க்னால நான் கஷ்டப்படுறேனா? இல்ல நேத்து யாராவது என்ன ஏதாவது சொல்லிட்டாங்களா இந்த வொர்க்ல? அதனால கஷ்டப்படுறேனா? இல்ல என்னால டெலிவரி பண்ண முடியலையா? அதனால கஷ்டப்படுறேனா? சோ பண்ண முடியல, டெலிவரி பண்ண முடியலன்னா, ஏன் என்னால பண்ண முடியல? நான் படிச்சேனே, ஆனா பண்ண முடியலையே. சோ நீங்க அதே டெக்னாலஜி ஃபுல் ஸ்டாக் தான் படிச்சிருப்பீங்க. ஆனா ஃபுல் ஸ்டாக்ல ஒரு டெலிவரி பண்ண முடியலன்னா, ஃபுல் ஸ்டாக் இஸ் a வெரி ஹியூஜ் டாபிக். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், நடுவுல இன்டகிரேஷன், டேட்டாபேஸ் இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் பிக் காம்பினேஷன். சோ நீங்க வந்து அத வந்து குயிக்கா அடாப்ட் பண்ணி, குயிக்கா லேர்ன் பண்ணி பண்ண முடியாது. அந்த பிட்ஸ் அண்ட் பீசஸ வந்து ஸ்ட்ரகிள் ஆயிக்கிட்டே இருப்பீங்க. அனதர் திங் லைக் அவங்க சொன்ன மாரி நீங்க ஒரு ரோல வித்துட்டு தான் போகணும்னு கிடையாது. நான் எப்பவுமே ஒரு டெவலப்பரா இருக்கும்போது, ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் கிட்டலாம் பேசுவேன். நீங்க ஏன் என்ன பண்றீங்க? ஏன் நான் வந்து இந்த ஏபிஐ எழுதணும்? நான் ஏன் இந்த டேட்டா தான் ரிசீவ் பண்ணணும்? நான் ஏன் வந்து அந்த சோர்ஸ்க்கு எங்கேருந்து வருது? அந்த ஆர்க்கிடெக்ட் கிட்ட போய் பேசுவேன். அவங்க கிட்டலாம் ஒரு கான்வர்சேஷன் வைப்பேன். வெறும் என் பீஸ மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, இல்ல இன்னொருத்தரோட பீஸ மட்டும் புரிஞ்சுக்கிட்டு, நான் வந்து ஃபுல் ஸ்டாக் போப்போறேன். நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் போப்போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடாது. ஜாப்ல உட்கார்ந்துகிட்டே டாக் டு அதர் பியர்ஸ். அவங்க என்ன ஒர்க் பண்றாங்க? அவங்க என்ன டிஃபிகல்ட் ஃபீல் பண்றாங்க? நம்மளும் அதான் ஃபீல் பண்றோமா? அந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் எடுங்க. உங்கள நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. அப்போ உங்களால வந்து இதுக்கான இஷ்யூவ நீங்க வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகே மேம். தேங்க் யூ. எனக்கு என்ன ப்ராப்ளமும் இல்ல மேம். வருண், எல்லாரும் உங்களுக்கு சாரி வருண், சாரி டு ஹலோ வருண், சாரி, நம்ம கொஸ்டினை வில் டேக் இட் செப்பரேட்லி. நம்ம வில் ஹேவ் ஆஃப்லைன் கொஸ்டின் செஷன் ஆல்சோ. ஸோ வில் ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த செஷன் அன்டோ வில் ஜஸ்ட் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரபுஜி. வில் கம் பேக் அரௌண்ட். பிரபுஜி, உங்களோட கொஸ்டின். ஹாய் ஜி, தேங்க்ஸ் ஜி. ஆக்சுவலாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் டு சசிகலா அவங்களுக்கு சொல்லணும். பட் ஆனால் எனக்கு ஒரு சின்ன மனசுக்குள்ள வந்து ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்னன்னா, நான் டோட்டல் 12 இயர்ஸ் எனக்கு ஐடி எக்ஸ்பீரியன்ஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து இன்ஃபர்மேட்டிக்கா டூல் கை. ஓகேங்களா? ஸோ தென் ஐ வாண்ட் டு ஸ்விட்ச் இன் டு டேட்டா சயின்ஸ். பட் என்ன அதில் ஒரு காமெடினா, எனக்கு டேட்டா சயின்ஸ் என்னன்னே தெரியாது. 2 வருஷம் அந்த வேலை பார்த்தேன். ஓகேங்களா? பைத்தான் ப்ரோக்ராமிங்கும் தெரியாது, மிஷின் லேர்னிங்கும் தெரியாது. பட் ஸ்டில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்ட். ஒரு இந்த பெருமைக்கு எருமை ஓட்டுறன்ற கான்செப்ட்ல தான் நான் ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதை விட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் நான் இன்ஃபர்மேட்டிக்காக்கே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் சின்ன மனசுக்குள்ள என்ன ஒரு வருத்தம்னா, ஏன் நம்ம அதை விட்டு வந்தோம், மறுபடியும் அதை போயிருக்கலாமே அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சசி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உனக்கு வராதுன்னு தெரிஞ்சு அதை யூஸ் பண்ண வேண்டாம், அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உனக்கு எது வருதோ அந்த ஃப்ளோல போங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஸோ தென் ஐ ரியலைஸ், ஓகே நமக்கு பைத்தான் கோடிங் வராது, மிஷின் லேர்னிங் வராது, டீப் லேர்னிங் வராது. தென் ஐ ரியலைஸ்ட், இப்போ அந்த வந்து டவுட் எனக்கு இல்லை ஆக்சுவலா. ஓகே நமக்கு கோடிங் வராது, ஸோ பெட்டர் யூ கேன் கோ வித் டூல் கை. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அது அவங்களுக்கு நான் இருக்காங்கன்னு தெரியல மீட்டிங்ல. ஸோ இருந்தாங்கன்னா கன்வே பண்ணிடுங்க என்னோட தேங்க்யூ பிரபு. ஐ ரீஜாயின்.
தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் அட்ரஸ். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் பிரபுஜி. அண்ட் நெக்ஸ்ட் தேங்க்யூ. சுகன்யாஜி. எஸ் ஹாய் ஆறுமுகம். நான் இன்னைக்கு இந்த மீட்டிங் நான் ஜாயின் பண்ண நினைச்சு கூட பார்க்கல. உங்க ஸ்டேட்டஸை பார்த்தேன், ஸோ ரேண்டமா பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். அண்ட் ஸ்பீக்கர் எல்லாருக்கும் என்ன சொல்றது, ஹாய். உங்களோட டாக்லாம் நான் கேட்டிருந்தேன். ஆக்சுவலி சித்ரா மேம் அவங்களுடைய ஸ்டோரி கேட்டேன். நானும் எம்பிஏ முடிச்சுட்டு ஹெச்ஆர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைக் ஃபேமிலியோட ஃபோர்ஸுக்காக நான் எம்பிஏ முடிச்சேன். அதுக்கப்புறம் ஹெச்ஆரா ஒர்க் பண்ண ஒரு எம்என்சில. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கு என்ன வேணும். பட் எனக்கு ஆல்வேஸ் நான் என்ன சொல்றது, ஐ யூஸ் டு திங்க் ஐடியில் போகணும், ஐடி போகணும், பேக்கப் மைண்ட் அது ரன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா நான் ஐடி சுவிட்ச் ஆயிட்டேன். ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சயின்டிபிக்ஸ் கம்பெனில லாஸ்ட் 6 மந்த்தா. இந்த ஒர்க் வரதுக்கு முன்னாடி லைக் எனக்கு எந்த இருந்துச்சு. ஓகே நான் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், யாரு கூட பேச மாட்டேன், ஆனா படிச்சுட்டு நான் ஜாப் வந்துட்டு இங்க என்ன எனக்கு லைக் என்ன நான் ஃபீல் பண்றேன்னா அந்த லேர்னிங் அந்த கர்வ் வந்து நான் ரீச் ஆனதுக்கு அப்புறம் லைக் படிக்கணும்னு எண்ணமே வர மாட்டேங்குது. ஸ்டக் ஆன மாதிரியே எனக்கு தோணுற மாதிரி இருக்குது. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா அது வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அது ஒரு லைக் ஸ்டக் ஆன மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ நீங்க ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க. ஸோ நீங்க எப்படி அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து லைக் நியூ ஸ்டார்ட்டா எடுத்து மறுபடியும் வந்து அந்த லைக் பேக் டு ஸ்கொயர் வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே சுகன்யா, நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து எப்பவுமே வந்து நீங்க வந்து நான் வந்து என் பசங்களுக்கு சொல்றது இதான், என்னோட குழந்தைங்களுக்கு சொல்றத உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி வந்து நிறைய வசதிகள் இருக்கு, நிறைய இருக்கு, காசு செலவு பண்றாங்க. இது இப்படிலாம் சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், கம்மியா இருக்காங்களா அவங்கள பாருங்க. இப்போ வந்து ரொம்ப நம்மளுக்கெல்லாம் கை இருக்கு, கால் இருக்கு, இதெல்லாம். இப்போ ஒரு அருண்ஜின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்கள மோட்டிவேஷனா தாங்க பேசுறேன், இதா பேசல, ராங்கா பேசல, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களுக்கு வந்து நல்லா படிச்சவங்க, எம்எஸ்சி வரைக்கும் படிச்சவங்க, கண்ணு தெரியாம போச்சு. ஆனா அதை விடல, அவங்க ஒரு பெருசா எடுத்துக்காம இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் பார்த்தாதான் இன்ஸ்பிரேஷன். இப்ப நான் சொன்ன இன்ஸ்பிரேஷனா இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு மறந்து போயிடும். உங்க மைண்ட்ல உங்களுக்கா ஒரு இது இருக்கணும். அவங்க எல்லாம் இப்ப இருக்காங்க, நம்ம படிக்கணும். இப்ப நீங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணீங்க, நீங்க இது ஆகணுங்கிற கோல் செட் பண்ணீங்க. இப்ப நாங்க இங்க வந்து ஏடபிள்யூஎஸ்ல கிளவுட்ல இருக்கேன். என்னோட கோல் வந்து டேட்டா சயின்டிஸ்ட். இது வந்து ஆக மாட்டானு தெரியாது, ஆனா அதை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். அது வந்து 100% என் முயற்சி பண்றேன். வரலினாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். அடுத்தது நான் அந்த ஃபெயிலியரை மீட் பண்றதுக்கும் தயாரா இருக்கேன். அதுக்கு சப்ஸ்டியூட்டா ஒன்று வரும் நாளைக்கு ஃபியூச்சர்ல, அதை நோக்கி நான் போயிடுவேன். அதை விட பெருசாவும் இருக்கலாம் அது. சோ தட் நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஒரு ஆம்பிஷன் வச்சீங்க, இல்ல ஒரு கோல் வச்சீங்க, இல்ல நீங்க யாராவது ஒருத்தவங்களை வந்து இவங்க மாதிரி ஆகணும்னு வச்சீங்க. அப்ப அதை நோக்கி போகணும்னா, இப்போ ஒரு ஐடிலயே நீங்களே பார்க்கலாம், ஒரு மேனேஜர் வந்து பெரிய லெவல்ல நல்லா டெக் லீடா இருக்கலாம், அவங்க நல்லா சொல்லலாம். அவங்கள மாதிரி ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டெக் லீடா போய் அவங்கள அச்சீவ் பண்ணணும், அவங்கள மாதிரி ஆகணும். அடுத்தது நாம தான் அங்க போய் டெக் லீடா உட்காரணும், அடுத்த வருஷம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வச்சாதான் நீங்க வந்து ஆக முடியும். படிக்கணுங்கிறதுக்காக உங்களை அப்பப்ப அடிச்சு உங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அப்பப்ப உங்க மைண்ட்ல அந்த ஸ்பிரிட் வரணும். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க படிப்பீங்க. இது திவ்யாஜி அடுத்து சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க ஓன் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய இது பண்ணிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலி நான் வந்து சித்ரா சொன்னதை வந்து நான் நிறைய இங்க ரெசனேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ரோல் மாடல் வச்சுக்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் லைஃப்ல எவ்ரி ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகும்போதும் நான் வந்து ஒரு ரோல் மாடல், நான் இதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் கால்ஸ்லயுமே அதை வந்து ரொம்ப கீயா சொல்லுவேன். நீங்க அவங்கள ரோல் மாடல்ஸ்ன்னு வச்சுக்கலாம், மென்டர்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அவங்களோட பெஞ்ச் மார்க்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட பெஸ்ட் ப்ராக்டிஸை நம்ம கிட்ட இருந்து அப்சர்வ் பண்றது, அவங்க எப்படி ஒருத்தர் அப்ரோச் பண்றாங்க, ஸோ எல்லா விதத்துலயுமே லைக் கம்யூனிகேஷன்ல இருந்து அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, நம்ம அம்மா அப்பா எல்லாருமே நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல்ஸ் தான், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ல இல்லையா. நம்ம எப்படி வந்து வேல்யூஸ் ஃபாலோ பண்ணணும்ன்றதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் நம்ம அதை ரெசனேட் பண்ணுவோம். நம்ம படிச்ச ஸ்கூல்ல இருந்து, நான் மோஸ்ட்லி நிறைய படிச்ச ஸ்கூல்ல இருந்து, ஸோ அந்த மாதிரி ரெசனேட் பண்ணுவோம் நம்மளோட இன்னர் வேல்யூஸ. அது மாதிரி ஒரு ரோலா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில நம்ம என்னவா ஆகணும், இவர் பண்ண விஷயம் நல்லா இருக்குது. எனக்கு சித்ரா அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க போயிட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கிற சிட்டிஸ்ல போயிட்டு டேப் இன் பண்றது வந்து சம்திங் ஐ வாண்ட் டு ரியலி டாக் டு ஹர் அபவுட். ப்ராபப்ளி டெஃபினட்டா கேட்ச் அப் பண்ணுவோம் மேம். ஸோ
அவங்களெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் இன்ஸ்பயர் ஆகுதோ, அவங்க கிட்ட போய் பேசுங்க. ஒருத்தர் YouTubeல நெறைய பேர நம்ம வீடியோ கேட்போம், இன்ஸ்பயர் ஆவோம். ஆனா எத்தனை நாள் நம்ம அவங்க கிட்ட போய் ரீச் ஆயி, நீங்க எப்படி இப்படி பண்றீங்க? எதனால அத பண்றீங்க? வாட் மேட் யூ டு டூ இட்ன்றத வந்து நம்ம கேட்கணும். அந்த தைரியம் நம்மளுக்கு வரணும். அத பார்த்து நம்ம படிக்கணும். எ நீங்க யூ கேன் டூ இட் வயா புக்ஸ். நீங்க YouTubeல பார்க்குறவங்க, இந்த மாதிரி மீட்டப்ல பேசுறவங்க, அவங்க பண்ணது ஒண்ணு வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகும். ஸோ நான் டெவ்வா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட டீம் லீட் வந்து ஒரு ஒரு விமனா இருந்தாங்க. ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் மை ஸ்பார்க்கிங் திங் டு க்ரோன்னு நெனைக்கிறேன். ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங் லேடி. ஒரு ஒரு ஃப்ளோர்ல எவ்ளோ பேர் இருந்தாலும் தான் பாயிண்ட்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஷி வில் லேர்ன் டு த டெப்த் டு சே வை ஷி டுக் சர்டைன் டெசிஷன்ஸ்ன்றத வந்து ஷி வில் டூ. ஸோ அதனால தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ அடாப்டட் தட் குவாலிட்டி. ஓகே நம்ம வந்து ஒண்ணு சொல்றோம்னா, யூ ஷுட் கோ பை ஃபேக்ட்ஸ். ஸோ அப்போ பீப்பிள் வில் என்கரேஜ் தட். நம்ம வி டோன்ட் கோ பை கட் ஃபீலிங் அந்த மாதிரி. ஸோ எவ்ரி சிச்சுவேஷன்லயுமே ஐ லைக். இப்ப நான் மோஸ்ட்லி ரெசனேட் வந்து அம் இந்திரா நூயியும், பிரியங்கா சோப்ராவும் நான் டெஃபினட்டா நான் வந்து அவங்கள மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 பேரும் 2 டிஃபரெண்ட் ஏரியாஸ் தான். பட் ஆனா அவங்களோட வேல்யூஸும், அவங்க த வே தே திங்க், எப்படி அவங்க இன்ஸ்பயர் பண்றாங்க அண்ட் தே கம் பேக் ஃப்ரம் வேர் ஐ கம் ஃப்ரம், வேர் வி ஆல் கம் ஃப்ரம்ன்றதுனால தான் வந்து ஐ ஃபாலோ தெம் வெரி க்ளோஸ்லி. ஸோ உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிடும். எந்த ரூட் நம்ம போணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு சினாரியோ. ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்லயுமே நம்மளுக்கு வந்து பிஹேவ் பண்ண தெரியாது, இல்ல படிக்க தெரியாது, இல்ல சால்வ் ஸோ ஆல்ரெடி எல்லாரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க அனுபவங்கள் தான் ரொம்ப நம்மளோட லேர்னிங். ஸோ as much as possible நீங்க வந்து ரோல் மாடல்ஸோ பெஞ்ச் மார்க்ஸையோ வந்து டெஃபினட்டா பண்ணுங்க. அவங்க கூட போய் பேசுங்க. எப்படி நீங்க இப்படி பண்ணீங்க? எப்படி இந்த பொசிஷன்ல இருக்கீங்க? அப்படிங்கறத வந்து பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த யூ கெட் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் சிபிஎஸ்ஜி. நீங்கள் யூடியூப்ல இருக்கிற வந்து பேச சொன்னீங்க. யூடியூப்ல ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுங்க. நானும் யூடியூப் வீடியோ போட்டுட்டு அதனால சொன்னேன். ஸோ ஜஸ்ட் கிடிங். ஸோ டெஃபினெட்லி இட் வாஸ் ரியலி குட் தாட் ஜி. நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லைக் கொஸ்டினர் வந்து ஸ்வர்ணா. ஸோ நாங்கள் ஒரு குடும்பமாக உட்காந்து அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே முன்னாடியே உட்காந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஷி வாண்ட்ஸ் டு ஆஸ்க் சம் கொஸ்டின். ஸோ ப்ளீஸ். ஹாய் ஆல். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி ஒவ்வொருத்தர் பேசினதுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருந்தீங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே டெக் மீட்னா நீங்க டேட்டா இன்ஜினியரிங் பத்தி ஒருத்தவங்க பேசுவீங்க, ஒருத்தர் டெவாப்ஸ் பத்தி பேசுவீங்க. இப்படியே போகும்னு நான் நினைச்சேன். நமக்கு அது எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரில அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் நீங்க உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க பண்ணதுல இருந்து ஒவ்வொன்று சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகா பேசுனீங்க. எனக்கு அது ரொம்ப இதா இருந்தது. இவ்ளோ அழகா பேசுறாங்க ஒவ்வொருத்தருமே. லைக் நம்ம நெனைக்கிறத அ நம்ம மைண்ட்ல நெறைய இருக்கும். 1000 ஓடும். பட் அத அழகா கன்வே பண்றீங்க. இன்னொருத்தவங்களுக்கு அது டச் ஆகுற அளவுக்கு உங்களோட ஒவ்வொருத்தரோட ஸ்பீச்சுமே இருந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நான் கேட்கணும்னு நெனச்ச கொஸ்டின் ஆல்ரெடி சுகன்யா கேட்டுட்டாங்க. லைக் நான் அதான் எனக்கு என்னோட கொஸ்டின் என்னன்னா, நம்ம வெயிட் பண்ணு. சாரி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் ஐடில வொர்க் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு ஒரு 5 இயர்ஸ் பிரேக் ஆயிருச்சு. ஸோ, மறுபடியும் உள்ள போணும் அப்படின்னு நெனைக்கிறப்போ, எனக்கு அந்த தாட்லாம் இருக்கு. ஆனா, அ ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் இல்ல. அதே மாரி ஒரு ஒரு மலைப்பா இருக்கு. நம்ம 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம வொர்க் பண்ணி, திரும்ப நம்மளால வொர்க் பண்ண முடியுமா? 5 வருஷத்துல எவ்வளவோ மாறியிருக்கோம். இப்ப நம்ம படிச்சத திரும்பி எனக்கு அந்த படிக்கணுன்ற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸே வர மாட்டேங்குது. லைக் என்ன சொல்றதுன்னா, இப்ப நீங்கலாம் பேசுறீங்க. நான் கேட்கிறேன். எனக்கு ஒரு 2 நாள் இது இந்த இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அவங்க அது சொன்னாங்க, இவங்க இது சொன்னாங்கன்னு நெறைய விஷயம் எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே டே டு டே லைஃப்ல குறைஞ்சிருது. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நான் வந்து இப்போ ஓகே அ நான் சமைக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன் எல்லாம் எனக்கு ஸ்ட்ரகிள்ன்னு நான் சும்மா சொல்லிக்கிட்டாலும், இன் அ வே ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து என்னால வெளியில வர நான் அப்படிதான் நெனைக்கிறேன். எனக்கு இப்ப நீ ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கன்னு என்னை யாராவது சொன்னாங்கன்னா, நான் என்னலாம் பண்றேன் தெரியுமான்னு நான் போய் பேசிருவேன். ஆனா உண்மையில நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு தான் அடுத்த மூவ் ஆக மாட்றேனோன்னு எனக்கு ஒரு இது இருக்கு. ஸோ நீங்களும் உங்களுக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு இடத்துல கிடைச்சிருக்கும் இல்லையா? அத தாண்டி எப்படி மூவ் பண்ணி போனீங்க? அ அத தாண்டி போணும்னு உங்களுக்கு எப்படி அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்தது? அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். மேம் உங்க நேம் என்னன்னு தெரியல மேம். ஸ்வர்ணா. ஆக்சுவலா நீங்க எங்கள சொல்றீங்க. நீங்களும் அழகா பேசுறீங்க. சூப்பரா பேசுனீங்க. நீங்களும் அழகா கோர்வையா பேசுறீங்க. எல்லாருக்கும் அந்த கேப்பபிள் இருக்கு. பேச வந்துட்டீங்கன்னா பேசலாம். இன்னொன்னு வந்து நீங்க
இப்ப சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப அவங்க படிக்கிறதுக்கு, இப்ப இது பண்றதுக்கு, நீங்க என்னவா ஆகணும்னு நீங்க தான் மேம் முடிவு பண்ணணும். நீங்க வந்து இப்ப படிக்கணும், வேலைக்கு போகணுங்கிறத முடிவு பண்ணணும். டைம் இருக்கு. உங்களுக்கு நெறைய டைம் இருக்கு. இப்போ பையன தூங்க வச்சுட்டு நீங்க பண்ணலாம், பிளான் பண்ணலாம். நீங்க வந்து ரொம்பலாம் டைம் வேணும்னு நெனைக்காதீங்க. ஒரு ஒரு நாளைக்கு வந்து 5 ஹவர்ஸ் வேணும், 6 ஹவர்ஸ்ன்னு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கிடைச்சா போதும். நான் வந்து 12 to 12:30லாம் 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா, அந்த 1/2 மணி நேரங்கிறது அ அதாவது லிஸ்ட் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு இதெல்லாம் செய்ய போறேங்கிறத ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களால முடியாதவங்களுக்கு அதாவது நெனைக்கிறேன், ஆனா செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு இருக்குல்ல. அவங்களுக்கு என்னன்னா, லிஸ்ட் என்னோட இதுல லிஸ்ட் இருக்கும். அதுல வந்து லிஸ்ட்ல வந்து ஒரு ஒரு பேஜ் இருக்குன்னா, அத 4ஆ பிரிச்சுருவேன். லிஸ்ட்ல வந்து பிரியாரிட்டி. அதாவது பிரியாரிட்டினா இது கம்பல்சரி இது பண்ணி ஆகணும். அது என்னன்னா, பேமெண்ட் கட்டுறதா இருக்கலாம், நம்ம இஎம்ஐ கட்டுறதா இருக்கலாம். இதுவும் நம்மளோட ஒர்க் தானே. அத மாரி இருக்கிறதெல்லாம் பிரியாரிட்டி ஒர்க்ன்னு தள்ளிடணும். நம்பள வந்து க்ரூமிங் பண்றதுன்னு ஒரு ஒர்க் இருக்கும். அது வந்து வாட் எவர் இட் இஸ் அத மாரி உள்ள ஒர்க்லாம் நீங்க ஒரு பக்கம் தள்ளிக்கலாம். அது வந்து படிக்கிறதா இருக்கலாம். அது வந்து செல்ஃப் லேர்னிங், செல்ஃப்க்கு ஏதாவது ஒண்ணு வச்சுங்க அதுக்கு பேரு நீங்க. அத வந்து எது வந்து உங்களுக்கு பிரியாரிட்டி இருக்கு, இந்த இத நம்ம இன்னைக்கு முடிச்சுட்டோமான்னு பாருங்க. அது முடிக்காதத கொண்டு வந்து நெக்ஸ்ட் டே கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கங்க. அந்த அந்த ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணல இன்னைக்கு பெண்டிங்ல இருக்குங்கிறத அத அப்படியே விட்டுறக்கூடாது. இந்த பிராக்டிஸ வந்து ஒரு 3 மந்த் பண்ணீங்கன்னா, நீங்க பெரிய இதாயிடுவீங்க. அதாவது டைம் வந்து கரெக்ட்டா உங்களுக்கு அதாயிடும். அதே மாரி நீங்க கேட்கிறீங்க 5 இயர்ஸ் கேரியர் பிரேக் இருக்கு பண்ணலாமான்னு? தாராளமா பண்ணலாம். ஏன்னா நெறைய பேர் நாங்க பார்க்குறோம். கேரியர் பிரேக் முடிச்சுட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு இன்டர்ன்ஷிப் மாரி பண்ணுங்க. சேலரி இல்லாம ஏதோ ஒரு ஓப்பனிங் கிடைச்சு, ஃபர்ஸ்ட்டு வந்து எதுவுமே வந்து டெக்னாலஜி வந்து 5 இயர்ஸ் இந்த டெக்னாலஜி இருக்கு. இப்போ வந்து புது டெக்னாலஜி தான் வந்துட்டு இருக்கு. நீங்க என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா நீங்க அத பண்ணணும். அவ்வளோதான் விஷயம் அங்க. நீங்க ஒரு பண்ற ஒர்க்க வந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து சி படிச்சிருக்கீங்கன்னா, அதோட கன்டினியூஷன் தான் பைத்தான். வேற மாதிரி இருக்கும். ஆனா அத விட ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அதோட இன்ட்ரெஸ்ட்டா நீங்க அத படிக்கிறதுல தான் இருக்கு. சி சி படிச்சீங்கன்னாவே அது ஸ்ட்ரக்சர்ட் புரோகிராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜ். நீங்க அந்த 2 வேரியேஷன் இது ஹை லெவல் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அத விட நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் பைத்தான். சோ நீங்க அந்த மாரி ஒரு கண்ணோட்டத்துல படிச்சீங்கன்னா படிக்கலாம். எது வந்து இப்ப நல்ல ஜாப் மார்க்கெட் இருக்கு. இப்ப எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும். ஏன்னா நெறைய பேர் கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு நார்மலா டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு போங்க. நான் ஒரு SQL, ஒரு பைத்தான், ஒரு ஏதாவது ஒரு சர்வர் ஓரியன்டட் இத மாரி படிச்சுட்டு, நீங்க ஒரு அனலிஸ்ட் ரோலுக்கு போனாவே இன்னைக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு உள்ள நிலைமைக்கு ஒரு ஓப்பனிங் கிடைச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு 2, 3 ப்ராஜெக்ட் எடுத்து இன்டர்ன்ஷிப் மாரி பண்ணி பாருங்க. இப்போ யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தா கூட நீங்க பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஓனா பண்ணி பாருங்க. ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும். ஒரு என்னன்னா இது கான்ஃபிடென்ட் கிடைக்கிறதுக்கு. அத ஒரு ஹிட்டப்ல வச்சுக்கிட்டு, நான் இது மாரி இன்டர்ன்ஷிப் பண்ணேன். அத வச்சுட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். கேரியர் பிரேக்ன்னு சொல்லலாம். ஒண்ணும் தப்பே கிடையாது. விமனுக்கு சொல்லலாம். ஆனா என்னன்னா, எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டா நீங்க வந்து கன்சிஸ்டன்ஸா பண்ணணும். ஒரு கொஞ்ச நாள் பண்ணேன், விட்டுட்டேன் அப்படி இல்லாம நீங்க கன்டினியூஸா பண்ணீங்கன்னா, ஈஸியா பண்ணலாம். உங்களுக்கு ஐடியா சொல்லிக் குடுக்கறதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆள் சூப்பரா இருக்காங்க. நீங்க அத யுட்டிலைஸ் பண்ணீங்க. அதே மாரி பண்ணீங்க. தேங்க்ஸ். கண்டிப்பா. கண்டிப்பா பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டூ பி எ ஸ்ட்ராங் பில்லர் ஃபார் யூ சொர்ணா. நீங்க கேட்ட கொஸ்டின் ஒரு செம்ம கொஸ்டின். பிகாஸ் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வர்றதுன்றது வந்து வெரி டிஃபிகல்ட் திங். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கம்பேக் பண்ண முடியுமா அப்படின்னா, கம்பேக் எந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வேணா வரலாம். ஸோ கம்பேக் இஸ் பாசிபிள். ஆனா அதுக்கு வந்து ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வர்றதுதான். நான் உங்களோட நெறைய பாட்காஸ்ட்லாம் கேட்டிருக்கேன். நல்ல கிளாரிட்டி இருக்கும். நீங்க வந்து நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப எதார்த்தமான எக்ஸாம்பிள்ஸ வந்து மேட்ச் பண்ணி சொல்லியிருப்பீங்க. அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா, இப்ப நீங்க டெக்னாலஜி கம்பேக் பண்ணணும் அப்டின்னும்போது, டு பிரேக் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் நான் முதல்ல ஏன் வந்து அது டெக்னாலஜிக்குள்ள போணும் அப்டிங்கிறத வந்து நீங்க டிஃபைன் பண்ணுங்க. அதுதான் வந்து வில் டிரைவ் யூ டு கம் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன். இப்ப நான் வந்து ஐ மீன் ஐ அம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரோவர்ட். எனக்கு வந்து நான் பேசுவேன். பட் ஆனா வந்து எனக்கு அமைதினா ரொம்ப பிடிக்கும். சோ சோ அப்ப அந்த டைம்ல வந்து நான் எவ்ரி டைம் எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்க முடியாது என்னால. சோ ஐ நீட் சம் காம் டைம், பீஸ் டைம். அப்பதான் என்னால பேச முடியும். சோ நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே அப்ப நான் எக்ஸ்ட்ரோவர்ட்டே கிடையாதா அப்படின்னு நினைக்கும்போது, வாட் ஐ தாட் வாஸ் அப்படி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் 2 டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். இன்ட்ரோவர்ட்ன்றது ஒரு 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 மனநிலை. எக்ஸ்ட்ரோவர்ட்ன்றது ஒரு மனநிலை. சோ எல்லாருமே இதுலயும் இருப்பாங்க, அதுலயும் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து நீ ஒரு பிசிக்கல் டெஸ்ட் எடுத்ததுனால நீ இன்ட்ரோவர்ட்ன்னு சொல்லிடுச்சுன்னா, அதனால நீ வந்து இன்ட்ரோவர்ட் கிடையாது. சோ அத நான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னோட ரியல் கோல் அதுவா தான் இருந்துச்சு. சோ நான் என்ன பண்ணேன்னா, நெறைய ஈவென்ட்ஸ்க்கு போனேன். அங்க போய் நெறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். சோ அப்ப பார்த்தீங்கன்னா, இட் டிஃபைன்ஸ் why I should do something.
ஸோ நீங்க டெக்னாலஜிக்குள்ள வரணும்னா எதுக்கு நான் வரணும்? வாட் இஸ் வை யாராவது எனக்கு சொன்னதுனால பண்ணாங்களா? இல்ல டெக்னாலஜி அவர் யாரும் இருக்கிறதுனால எப்ப பாரு டெக்னாலஜி பத்தி பேசுறதுனால நான் டெக்னாலஜிக்குள்ள வரணுமா? அதை மீறி நீங்க வரணும்னு நினைச்சாலும் நீங்க பாட்காஸ்ட், வீடியோ, ஆடியோலாம் விஷுவல் டிசைன் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில டெக்னாலஜியை எய்ம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்லி எது ரெசனேட் ஆகுதோ அதுல டெக்னாலஜி பண்ணுங்க. இப்போ கிட்ஸ் ரொம்ப பிடிச்சதுன்னா கிட்ஸ் சைக்காலஜி பிடிச்சதுன்னா அந்த சைக்காலஜி ரிலேட்டட் டெக்னாலஜி யோசிச்சு பாருங்க. இன் தட் வே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போகும்போது டெக்னாலஜி ஈஸியா இருக்கும். ஸோ ஆல் ஐம் சேயிங் இஸ் நான் டெக்னாலஜிக்குள்ள போனோம்னா ஏன் போகணும் அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணல அப்படின்னா நம்மளால வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பிரேக் பண்ணி வெளில வரணும்ன்றதுக்கான ஒரு ரீசன் கிடைக்காது. ஓகே அப்படிதான் நான் ஓகே ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்க சொன்ன விஷயம் இவங்களும் ஆக்சுவலி ஆல்ரெடி சொன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ சாரி டு சொல்லுங்க. இன்டரப்ட். நான் ஒரே ஒரு சொல்லுங்க. பாயிண்ட் சொல்லட்டுமா? ரொம்ப நாள் இதே மைண்ட் செட்ல நான் இருந்திருக்கேன். ஏதோ ஒண்ணு படிச்சுட்டே இருப்பேன். அதுல அடுத்து நம்ம முதல்ல நான் படிக்கிறதுல ஒரு கான்பிடன்ஸ் இல்ல. திருப்பி ரிட்டர்ன் பண்ணலாமா? இல்ல நம்மளோட கரண்ட் மார்க்கெட்ல இருக்கிறவங்க ரேஞ்ச்ல நாம இருக்கோமா? அந்த தயக்கங்கள் நமக்குள்ள இருக்கிறது தான் ஒரு புஷ்பேக் கொடுத்து நம்மளால வெளில வர முடியாம இருக்கிறதுக்கான ஒரு தயக்க நிலைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம சென்னையில அந்த டைம்ல நிறைய டெக்னிக்கல் மீட்டப்ஸ் நடக்கும். எப்படி பாத்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே ஏதாவது ஒரு டெக் மீட்டப், எஸ்பெஷலி ஐஐடி ரிசர்ச் பார்க்கல இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாம் போயிட்டு இருந்தேன். ஒரு 4-5 டெக்னிக்கல் மீட்டப்க்கு அப்புறமா அங்க அங்க நமக்கு ஒரு கான்டாக்ட்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா? அதுல சும்மா ஏஐ ஓகே நியூரல் நெட்வொர்க்ஸ் பத்தி நெக்ஸ்ட் மீட்டப்ல நீ ஒரு 10 நிமிஷம் பேசு அப்படின்னு எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சது. நியூரல் நெட்வொர்க் பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சேன். எனக்கு என்ன நியூரல் நெட்வொர்க்ல ஈவன் தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும்தான் என் தலையில அப்ப இருந்தது. அதை மட்டும்தான் பேச ஆரம்பிச்சேன். இது ஒரு 10 மாசம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி எங்கேயாவது டெக்னிக்கல் மீட்டப் நடக்கும். அங்க நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வருவாங்க. டெக்னிக்கல் குரூப்ஸ் இருக்கும். பாதி நேரம் அது தூங்கிட்டு தான் இருக்கும். அது வேற விஷயம். அதுல எப்பயாவது ஒரு மீட் அப் நடக்குதுன்னு போடுவாங்க. ஈவன் யூ டிசனோ OMRல நிறைய கஃபேஸ்ல டெக்னிக்கல் மீட்டிங்ஸ் நடக்கும் சாட்டர்டே சண்டேஸ்ல. ஏஐ பத்தி ஸ்டார்ட் அப்ல இருக்க நிறைய பசங்க பேசுவாங்க. தேடுறவங்களுக்கு தான் அது கண்ணுல தெரியுங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டட் சர்ச்சிங் அது உங்க கண்ணிலையும் பட ஆரம்பிக்கும். ஈவன் ஃபேஸ்புக்ல கிடைக்கிற மீட்டப் நோட்டிபிகேஷன்ஸ் வச்சுட்டு meetup.comல அது மூலமா தான் நானும் ரெஃபர் பண்ணி போயிருக்கேன். ஒரு நாள் NVIDIAல இருந்து ஒரு இன்விடேஷன் வருது. நியூரல் நெட்வொர்க்ஸ் பத்தி உங்களோட ஸ்பீச் அங்கங்க கேட்டோம். கேன் யூ பிரசன்ட் பேப்பர் ஹியர்னு ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு நியூரல் நெட்வொர்க் பத்தி ஒரு 15 நிமிஷம் பேசுறதுக்கு ஐ காட் அ சான்ஸ். அப்பதான் தெரிஞ்சது, ஓ நாம பேசுறது நியூரல் நெட்வொர்க் கண்டென்ட் தான். நம்ம பேசுறதுலயும் 4 பேர் புரியுது போல. அப்ப யாரோ ஒருத்தரோட ரெகக்னைசேஷனுக்காகவோ ஏதோ ஒரு வேல்யூ அட்ரஸிங்காகவோ தான் நம்மளோட உள்ளுக்குள்ள நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இன்னும் நான் வெளில வரல, ரொம்ப நாள் படிக்கிறேன், ரொம்ப நாள் ஒண்ணு பண்றேன், அதை வெளில கொண்டு வர முடியலன்னு. அந்த மீட்டிங் இன்விடேஷன் தான் டர்ன் ஓவர் பண்ணுச்சு. ஓகே நான் பண்றது உருப்படியான வேலை, இதை கரியரா மாத்திக்கலாம்னு ஒரு வந்தோம்னா எஃபோர்ட் போடுறோம். மற்றபடி எல்லா மோட்டிவேஷனுமே இல்ல ஒரு யூடியூப் வீடியோ பாக்குறோமே அப்படிங்கறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோ அவுட் அண்ட் மீட் த லைக் மைண்டட் பீப்புள். நம்மள மாதிரிதான் நிறைய க்ரௌட் இருக்கு உலகத்துல. நம்ம கிட்ட என்னமோ ஒண்ணு ஸ்பெஷலா இருக்கு. அதுக்கு ஒரு சின்ன ரெகனைசேஷன் ஒரு நாள்ல கிடைக்கும். அந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா நம்ம அதை வச்சுட்டு வெளில வந்துடலாம். அது எந்த டெக்னாலஜியா வேணா இருக்கலாம் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கும் போது. அப்புறம் அந்த கொஸ்டினரிலேயே அருஜி ஒண்ணு சொல்லியிருந்தாரு, கரியர் ரிட்டர்னிஸ். அதுக்குதான் இந்த POCன்னு சொல்லுவாங்க ஒரு கான்செப்ட், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட். நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு டேட்டா சயின்ஸ்ல ஒரு ட்ரீ பேஸ்ட் சர்ச் படிக்கிறேன், ஒரு ஹியூரிஸ்டிக்ஸ் அல்காரிதம் படிக்கிறேன். ICICI பேங்க்னு ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்குக்கு இந்த அல்காரிதம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு POCய நான் என்னோட அதை நான் செஞ்சு பாக்குறேன். இன்னைக்கு டேட்டா எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கு. அதை ஒரு லிங்க்டின் ப்ரொஃபைல்லையோ இல்ல ஒரு யூடியூப் வீடியோ கண்டென்ட்டாவோ இல்ல ஒரு பிளாகாவோ தமிழ்லயோ உங்க மொழி ஏதோ அதுலயோ எழுதுறதன் மூலமா கொஞ்ச நாள்ல அதுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க மேல ஒரு லைம் லைட் வரும். உங்களுக்கு தேடுற சரௌண்டிங் வரும். ஈவன் என்னோட கிடைச்ச MNC ஜாப் நான் அப்ளை பண்ணி கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு டெக் மீட்டப்ல ஒரு டைரக்டர் அதை அப்சர்வ் பண்ணி அவரு இன்டர்வியூக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு. லாஸ்ட் மீட்டிங்ல கூட அவங்க ஜோகோ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு 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 டெக்கோ பார்க் கான்ஃபரன்ஸுக்கு ஐ எம் கோயிங் வித் அ பர்சன், என் கூட ஒருத்தர் கேப் ஷேர் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு எனக்கு தெரியாது. அப்புறமா தான் தெரியாது ஜோகோ ராஜேந்திரன், மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்புவோட பிரதர் இன்லா.
உள்ள ம். போன பிறகுதான் தெரியும் அவ்வளவு பெரிய பர்சன். நான் ஒரு ஆளே கிடையாது அவங்க முன்னாடி. டெக்னாலஜில ரொம்ப கம்மியா இருக்கும். பட் அங்க போய் பேசும்போது ஜோகோல அவங்க என்ன பண்றாங்க, ஜோகோ ராஜேந்திரன் miss தெரியுமா? ஜோகோ பத்தி. அப்ப அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்றோம். திஸ் இஸ் ஹவ் த கனெக்ஷன்ஸ் நமக்கு வருது. அப்ப அவர் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, உனக்கு வந்து நான் வந்து என்னோட டைரக்டர் மீட்டிங்ல நான் வந்து உனக்கு 20 மினிட்ஸ் டைம் தரேன். ஐடியாஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வெளியில போகணும். இப்போ ம். பெங்களூரோட கம்பேர் பண்ணும்போது சென்னையில எல்லாம் டெக் மீட்டப்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். எனக்கு டெக் வெதர் ஆஃப் யூஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பா அங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை விட டெக்னிக்கல் மீட்டப்ஸ் நடக்கலாம். ஆனா ஆன்லைன்ல நடக்கலாம், இல்ல ஆஃப்லைன்ல நடக்கலாம். நான் ம். ஆஃப்லைன் போய் தேடி தேடி போனேன். அந்த மாதிரி மாதிரி இந்த மாதிரி வெளில போக ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு இடம் கிளிக் ஆகும். அங்க இருந்து பிடிச்சி முன்னேறி போயிடலாம். ஸோ ஓகே. இட்ஸ் ஆல் லைக் தட். ஸோ கோ அவுட் ஆர் எக்ஸ்ப்ளோர் லைக் மைண்டட் பீப்புளை பண்ணீங்கன்னா அந்த அந்த புஷ் தான் தேவை, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சசிகலா, திவ்யா, சித்ராஜி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஜி. தேங்க்ஸ் கைஸ். குடும்பங்கள் கொண்டாடும் படம் மாதிரி குடும்பங்கள் பாட்காஸ்ட் மாதிரி தான் பையனும் எந்திரிச்சிட்டான். ஸோ வி ஆல்மோஸ்ட் ரன்னிங் டைம். யா கார்த்திகேயன். ஆறுமுகம், ஜஸ்ட் ஒன் பாயிண்ட். இங்க யா வந்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கொஸ்டின் வந்து சுரண் அவங்க கேட்டாங்க. அண்ட் இங்க சின்ஸ் வி ஆல் நோ லைக் ஈச் அதர் அண்ட் வி ஆர் இன் டு டைட் நெட்டட் இன்டு தமிழ் பூமி கம்யூனிட்டி. ஸோ அவங்களோட கொஸ்டின்ஸ் வந்துட்டு டுவர்ட்ஸ் லைக் ஷீ நோஸ் லைக் தெர் இஸ் ஸ்டில் ஹிடன் பொட்டென்ஷியல் வித்தின் த this particular gender woman but வந்துட்டு she also contributing a lot since last 3 years and now she is like ஒரு non-profit இருந்தாலும் she is also running Tamil Bhoomi and she is also director and she is still want to like bring the best of from the woman who is not like hidden இருக்காங்க அப்படின்றது. So that's a very good questions and answers ரொம்ப நல்ல அருமையா வந்தது. இட்ஸ் ரொம்பவே ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு செஷன் ஐ ஹவ் பீன் அட்டெண்டட். தேங்க்யூ ஸோ மச் ஆறுமுகம் அண்ட் சுவர்ணா அண்ட் அதர் பேனலிஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட் கார்த்திக். அருஜி ஒரு பாயிண்ட். ரொம்ப நாளா ஹோஸ்ட் தேடிட்டு இருக்கீங்க. உங்க பக்கத்திலே ஒருத்தவங்களை உட்கார வச்சுட்டு she's a wonderful host. ஏன் நீங்க ஸ்வர்ணா பக்கம் திரும்ப பார்க்க கூடாது? அவங்க பாட்காஸ்ட் எல்லாம் have all the capability இல்ல. சோ என்னோட ஓட்டு ஸ்வர்ணாக்கு. இல்லை ஜி, என்னோட ஓட்டு ஆல்ரெடி சொன்னாங்க தான். ஸோ நான் இதை நீங்க தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பட் சம்ஹவ் அவங்க சிடின் ஃபீல்ஸ் இஸ் ரெடி. ஏன்னா ஆல்வேஸ் இசிங்க ஓகே இது பெரிய இதாக இருக்குங்க, நான் எல்லாம் வர முடியாது, தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஃபீல். பட் நான் அப்படிலாம் ஐ எம் நாட் அட் ஆல் குவாலிஃபைட் ஃபார் திஸ். ஐ எம் நாட் குவாலிஃபைட் எனி ஜாப் தான். பட் ஹோப் நீங்களாம் பேசினதுக்கப்புறம் ஷி வில் பி ஒரு, ஏன்னா ஹஸ்பண்ட் சொன்னால் எந்த ஒய்ஃபும் கேட்கறது இல்லை. ஸோ சாரி, ஜஸ்ட் கிடிங், நத்திங். இது எதுவும் இல்லை. ஸோ ரியலி ஷீஸ் இன்ஸ்பயர்ட் பை திஸ் மீட்டப். ஏன்னா இங்கேயே உட்காந்து சீஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஐ ஹோப் ஷீஸ் நாட் இது இல்லை, ஷீஸ் ஒன் ஆஃப் த கம்யூனிட்டி. பட் ஐ ஹோப் இந்த மீட்டிங் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் ஐ வாண்டட் டு டூ. அண்ட் எஸ்பெஷலி ஸ்பீக்கர்ஸ் 2 hours நீங்கள் யூ ஆர் ஸ்டில் தேர் அண்ட் உங்களோட டயத்தை கொடுத்துருக்கீங்க. ஐ நோ ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு எவரிபடி, திவ்யாஜி அண்ட் தென் சித்ராஜி, சசிகலாஜி அண்ட் தென் Nityaji and Tarsalji. So thanks a lot, and thanks a lot for audience. Around 90% of the people still here. Almost 2.5 மணி நேரம் தாண்டி 2.25 மணி நேரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஸ்டில் கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. பட் வி வில் டெஃபினெட்லி கனெக்ட் மோர் அண்ட் இந்த மாதிரி நிறைய மீட்டப்ஸ் நம்ம கொண்டு வரலாம். வில் டூ மோர் செஷன் இன் திஸ் ஒன்.